வாசிக்க கேளுங்கள். கர்த்தருடைய தூதனானவர் வந்து ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது கிதியோன் கோதுமையை தப்புவிப்பதற்காக அதை ஸ்போரடித்தான். கர்வாலி மரம் என்பது அன்பானவர்களே தேவ தரிசனத்தோடு கொடுக்கிற இடம். திரும்ப படிக்கிறேன். அந்த தூதனானவர் ஒரு கர்வாலி மரத்தின் கீழே உட்கார்ந்தார். தூதனை பொதுவாக அவன் போட்டிருக்கோம், ஆனா இங்கே உட்கார்ந்தார். அவருடைய கருப்பொருள் என்னவென்றால் God came. கர்வாலி மரம் என்பது ஒரு வாழ்க்கையில தரிசனங்களை கொடுப்பது, உன்னை வெளியே பெற்ற மனிதனாய் மாற்றுவது, புதைக்க வேண்டிய காரியங்களை புதைப்பது. இன்னொரு மரத்தை குறித்து பேச விரும்புகிறேன். அடுத்த மரம் அத்தி மரம். உன்னுடைய தன்மை என்னவென்றால் அது இன்னைக்கு சபையில் நிறைய பேர் இருக்கிறாங்க, பெருமை பேசும். பெருமை பெருமை. நியாயாதிபதிகள் 9:11 அத்தி மரம், நான் என் மதுரத்தையும் என் நற்கனியை விட்டு மரங்களை அரசால போவேனோ பெருமையின் ஆவி. அன்பானவர்களை திருச்சபை போற இன்னைக்கு நிறைய பேர் பெருமை இருக்குது. ஜாதி பெருமை, நிறப்பெருமை, பணப்பெருமை. நோ, வசனம் சொல்லுகிறது அது கெட்டு போவது ஏன்? என்ன சொல்ல போறீங்க? அது கெட்டு போகிறது. அந்த அத்திமரத்துடைய என்றால் அது ஒரு பெருமையை காட்டுகிறது. மாத்திரமல்ல, அத்திமரம் மகிழ்ச்சியை குறிக்கிறது. ஆபக்கு புஸ்தகம் 5:17 அத்திமரம் துளிவிடாமற் போனாலும், திராட்சை செடிகளின் பழம் உண்டாமற் போனாலும், ஒலிய மரத்தின் பல அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாற் போனாலும், ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிவிடாமற் போனாலும். உன் அர்த்தம் என்னவென்றால் வாய்ப்புகள் பிரச்சனைகள் வரலாம், போராட்டம் வரலாம், சூழ்நிலை மாறலாம். எப்படி இருந்தாலும் அன்பான தேவ பிள்ளையே, அத்திமரம் துளிவிடாது பல நேரங்கள்ல. ஆனால் துளிவிடாமற் போனாலும் தேவன் சொல்கிறார், நீ மகிழ்ச்சியாயிரு. அத்திமரம் அவருடைய கருத்து என்றால் எப்படி மகிழ்ச்சியாயிருப்பது என்பதை கற்றுக் கொடுக்கிறது. சூழ்நிலைக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அது மட்டுமல்ல, அத்திமரம் கனியற்ற வாழ்க்கையை சொல்லுகிறது. 10:21 அதிகாரம் 19 வசனம். அந்த வழி அருகே ஒரு அத்திமரத்தை கண்டார். அந்த இடத்திற்கு போய் இலையிலே அன்றி வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு காலம் உன்னுடைய கனி உண்டாதிருக்க கடவு என்றார். உடனே அத்திமரம் பற்று போயிற்று. அதாவது கனியற்ற ஒரு வாழ்க்கை. நிறைய பேர் திருச்சபைக்கு பல காலம் போகிறார்கள், இன்னும் கனி இல்லை, சுபாவங்கள் மாறவில்லை, பேச்சு மாறவில்லை, செயல் மாறவில்லை, சிந்தை மாறவில்லை, எதுவுமே மாறவில்லை. ஆனா ஒரு பெருமை 50 ஆண்டுகள், 35 ஆண்டுகள், 40 ஆண்டுகள் இல்லை என்பார்களே. இந்த மரத்தினுடைய தன்மையை எதுவும் சொல்றது, அத்திமரம் கனியற்ற ஒரு வாழ்க்கை வேண்டாம். கடைசியான சொல்ல பிடிக்கிற போதே